இந்த டே எல்லாருக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் நல்லா சந்தோஷமாகவும் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம யூடியூப்பில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிசி மால்ட் தான். சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணலாம். அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து பார்க்கலாம், அது அவங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்க்கலான்றதுக்காக தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதனால் ஒரே ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட், ஒரு சின்ன கேரட்டில் 2 கேரட் மட்டும் எடுத்து தோலை நல்லா சீவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு துருவல் வச்சு நல்லா துருவிக்கலாம். நிறையா வந்து யூடியூபர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து ரொம்ப மெயினாக பார்க்குறது, ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு சேனல் தான் நம்மளுடைய மெட்ராஸ் சமையல் தான். ஸோ அவங்களுடைய ஸ்டெஃபி அக்கா எப்படி பண்ணுறாங்களோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுனால அவங்க வந்து துருவி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் துருவியே பண்ணலான்னு சொல்லிட்டு 3த்தையும் நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா துருவி நல்லா வெயில் வந்து காய வச்சுட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேரம் நான் வந்து காய வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெயில் வந்து காணாமல் போயிட்டு, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கெலாம் வந்து திங்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டு வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இப்படி ஆர்டர் போட்டே என்னோடய சொத்தெல்லாம் வந்து பாதி அழிஞ்சிருன்ட்டு. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, எங்கள் அம்மா விட்ட சாபம் தான் இப்போ எனக்கு எல்லாமே அப்படி பழிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது கடைக்கு போகிறோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குற பழக்கமே வந்து இல்லை. அப்படியே ஏதாவது எனக்கு கண்ணுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா பிடிச்சதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரேட் வந்து கேட்பேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்போவுமே ரேட் கேட்காம வந்து சூஸ் பண்ணாத, ஏன்னா சம்டைம்ஸ் அதிக ரேட்டாக இருந்தது அப்படின்னா நீ சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்து வாங்க முடியலன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரேட் எவ்வளோன்னு கேளு, அதுதான் நல்ல பழக்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளோட ராஜ்யம் தான் அப்படின்றனால எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வாங்கி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் எனக்கு இந்த ரேட் கேட்குற பழக்கமே வந்து இருக்காது. அப்படியே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பில் போடுங்க அப்படி தான் நான் வந்து சொல்வேன். அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரேட் எவ்வளோன்னு கேட்டு வாங்குற மாதிரி வந்து இருக்குது. அந்த ரேட் நமக்கு ஓகேவான்ற மாதிரி இருக்குது. நமக்கு ஓகேவான்றதை விட நம்மளோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஓகேவான்ற மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி எல்லா விஷயமும் நல்லா வந்து கேட்டு உடனே கிடைக்கலனா கூட கொஞ்ச நாளில் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்ட பொருள் நியாயமாக இருந்தது அப்படின்னா கிடைக்கும். இது வந்து ஆடம்பரமாக இருக்குது, இது வந்து நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி நிறையா திங்ஸ் நான் வந்து கேட்டு இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்காம தான் இருந்திருக்கு. ஆனால் என்னால் அது வந்து திருப்பி ஏன் எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு எனக்கு வந்து தைரியம் வந்து இல்லை. நம்ம வீட்டில் வந்து இருந்த அந்த தைரியம் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்படியே வந்து மாறிட்டுன்னு தான் வந்து சொல்வேன். இப்போ வந்து அவங்கள்ட்ட கத்தி பேசுகிறதுக்கோ அவங்கள எதிர்த்து பேசுகிறதுக்கோ வந்து வரமாட்டேங்குது. அது பயமா இல்லை ஓகே பரவாயில்ல, அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கான்னு வந்து தெரியல. இப்போ ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து மண்டையை ஆட்டிட்டு போகிற மாதிரி தான் வந்து ஆகிட்டேன். ஆனால் அப்படியே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறத எங்கள் வீட்டில் மண்டையை ஆட்டுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா என்னை அப்படியே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்போவே சொன்னேன்னா, பிறந்த வீட்டில் வந்து எவ்வளோ சிக்கனமாக இருக்க முடியுமோ இருந்து பழகணும், அப்போ தான் வந்து புகுந்த வீட்லேயும் அதே சிக்கனாக வரும். நீ அப்போ வந்து நல்லா ஊதரத்தனமாக செலவு பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒவ்வொரு விஷயமும் நீ உனக்கு பார்த்து வாங்குறது தான் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீ தான் அப்படி வளர்ந்துட்டு ஆனால் உன் பிள்ளைங்களையாவது அப்படி வளர்க்காதன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு கையில் காசு இருக்குன்றதுக்காக அவங்க கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டே வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க, இப்போ உனக்கு கையில் செலவு காசு கொடுக்குறேன் அப்படின்னா பசங்க கேட்டாங்கன்றதுக்காக உடனே வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காத, கொஞ்சம் டைம் போடுங்க. ஒரு திங்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த திங்ஸ் மேலே உள்ள ஆர்வம் வந்து ஒரே வாரத்தில் வந்து குறைஞ்சிரும். அப்புறம் நீ வாங்கி கொடுத்தாலும் அந்த ஒரு வாரம் தான் அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தூக்கி டஸ்ட்பினில் தான் போடுவாங்கன்னு. அது வந்து நிஜமாங்க. நான் வந்து குழந்தைங்கிறப்போ எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷலாக தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருவேன். அதாவது அவள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது அதுன்னு சொல்லி வாங்கிட்டு கடைசியில் பார்த்தா எல்லாமே வந்து ஒரு வாரமோ 10 நாளோ 1 மாதம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வமே போயிட்டு அடுத்த பொருள் மேலே தான் ஆசைப்பட்டு கேட்பாங்க. அப்படி வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க விளையாடுற பொருட்கள் இதெல்லாம் தான் நிறைஞ்சு வந்து கிடக்குது. இப்போ தான் வந்து எனக்கே ஃபீல் ஆகுது, நம்ம தேவையில்லாமல் எவ்வளோ காசு கொடுத்து எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம், இதெல்லாம் தேவையே இல்லை. அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து மாறிட்டே வந்திருக்கும். அதனால் அப்படிங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு வாங்கி கொடுத்துட்டே வந்துருக்கணுமா. ஸோ அதனால் வந்து இப்போயே வந்து நம்ம நோ சொல்ல பழகிட்டோம் அப்படின்னா அது பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் நம்ம நோ சொன்னாலும் அது அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது.
இப்போ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம அப்போ வந்து முடியலன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஹர்ட் ஆகும், நம்மளாலேயும் நோ சொல்ல வந்து முடியாது, நமக்கும் ஹர்ட் ஆகும். அதனால் வந்து இப்போ இருந்தே வந்து நான் வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணுறேன். ஆனால் வந்து இப்போ இப்படி பார்த்து பார்த்து செலவு பண்ணி கணக்கு எழுதிலாம் வச்சு செலவு பண்ணுறேங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி கணக்கு எழுதுறதே வந்து கிடையாது. அம்மாவும் எழுதுனதில்லை, அப்பாவும் எழுதுனதில்லை, நானும் எழுதுனதில்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் இவ்வளோ காசு கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பொருள் வாங்கியிருக்கேன்னு உண்மையாக சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கினா கூட 5 ருபீஸ்க்கு கிட்ஸுக்கு சாக்லேட் வாங்கினேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவேன். இவ்வளோ காசு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்கன்றத அந்த மந்த் எண்டில் வந்து நான் வந்து கணக்கு வந்து கொடுத்துருவேன். அந்த கணக்கு வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஏதோ ஒரு 1000 ருபீஸோ 2000 அதிகமாக கேட்டால் கிடைக்கும். இல்லை அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக கொடுக்குற காசோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நீ தேவையில்லாமல் செலவு பண்ணுற, ஆடம்பரமாக செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தோணும், எங்கள் அம்மாவோட சாபம் வந்து அப்படியே பழிக்குதுன்னு சொல்லிட்டு. இது அம்மாவோட சாபம்னு சொல்ல முடியாது, அவங்க அப்போ நல்லதாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து புரியல. நம்ம அப்போ அப்படி இருந்ததுனால இப்போ வந்து கொஞ்சம் சிக்கனமாகவும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வரவும் கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்குது. சரி, ஓகே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க போனால் மட்டும்தான் இது வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து போகும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து என்னடான்னு யோசித்தோம் அப்படின்னா நமக்கே வந்து கஷ்டமாயிடும். அதனால் வந்து எல்லாமே நன்மைக்கே அப்படின்ட்டு நான் வந்து போயிட்டே இருப்பேன். பட் ஆனால் சில நேரம் எனக்கு கோவம் வந்தால் சண்டையும் போடுவேன். சண்டை போட்டாலுமே சரி, ஓகே, நமக்கு லைஃப் இப்படி தான் அப்படின்றத நான் வந்து அப்படியே மறந்துட்டு அடுத்த செகண்ட் அப்படியே வந்து நெக்ஸ்ட் வேலையை வந்து பார்க்க போயிடுவேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாளாச்சு புரோட்டா வந்து போட்டு, அதுவும் வந்து புரட்டாசி மாதம் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு, இந்த இயராவது நம்ம வந்து ஒரு 1 மந்த்து தானே நான்வெஜ்லாம் வந்து எடுக்காமல் கொஞ்சம் நீட்டாக சுத்தபத்தமாக இருக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பசங்க வந்து புரட்டாசி பிறந்த முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து முட்டை தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அது குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சி எடுத்து சொன்னேன். பட் ஆனால் அவங்க கேட்கல. சரி, ஓகே, சின்ன குழந்தைங்க தானே அப்படின்றனால அவங்களுக்கு வந்து முதல் நாளே வந்து முட்டை வந்து வேக வச்சு கொடுத்தாச்சு. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா வேணும்னு கேட்டாங்க. கடையில் வாங்கணும் அப்படின்னா நான்வெஜ் சால்னா தான் வந்து கிடைக்கும். சரி வேண்டாம், நான் வீட்டிலேயே வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு எம்டி சால்னாவும் புரோட்டாவும் வீட்டிலேயே வந்து பண்ணிவிட்டேன். அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வேறு ஒருத்தவங்க வந்து புரோட்டா வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில் வீடியோ வர கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் போட்ட மாதிரி இருக்கும், நம்மளும் புரோட்டா பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி வந்து இருக்கும். அப்படின்றனால எம்டி சால்னாவும் புரோட்டாவும் தான் எனக்கு வீட்டில் வந்து பண்ணேங்க. அது என்னமோ புரோட்டா வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்து எப்போ போனாலும் ரொம்ப நல்லாவே வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து வந்ததில்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக வந்து நான் புரோட்டா பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த கடையில் அடித்து பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணிட்டே வந்திருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்ட் டேஸாக தான் எனக்கு வந்து அதே மாதிரி வந்து நல்லா கிளியாமல் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி கடையில் உள்ள மாதிரி அடித்து பண்ணும்போது நம்மளும் டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்குது, ஈஸியாகவும் இருக்கும், கையும் வலிக்காது, எவ்வளோ புரோட்டாலும் டக்கு டக்குன்னு வந்து போட்டு எடுத்துடலாம். அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி என்ன சொல்வாருன்னா, பரவாயில்ல கையில் ஒரு தொழில் வச்சுருக்க, எங்கே போனாலும் ஹோட்டல் போட்டு நீ பொழைச்சிக்கணுன்னு சொல்லுவார். சும்மா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க அப்படி.